ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு கொரியன் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். எல்லாரும் லவ் பண்ணும்போது நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி சண்டை வருது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பிறகும் தன்னோட ஒய்ஃப நல்லா பார்த்துக்கணும்னு தான் நெறைய பேர் நினைப்பாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை தானே அவங்கள அப்படி மாத்திடுது. சரி, இன்னைக்கு நம்ம எ மொமெண்ட் டு ரிமெம்பர் அப்படின்ற ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த கதையில நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. எப்பவுமே கலகலன்னு சிரிச்சுட்டே இருப்பா. ஆனா அவளோட மனசுல ஒரு பெரிய கவலை இருக்குன்னே சொல்லலாம். அதே நேரம் நம்மளோட ஹீரோ, இவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்கறாரு. ரொம்பவுமே நேர்மையான, ஹார்ட் ஒர்க்கிங்கான பையன் இவரு. ஒரு பெரிய பில்டிங் ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்றது தான் அவரோட கனவே. இந்த 2 பேருக்குமே ஒரு எதிர்பாராத இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் சண்டையோட தான் மீட் பண்றாங்க. ஆனா அந்த சண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காதலா மாறுது. இவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்பவுமே வேற வேற அப்படின்றனால ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட குடும்பத்துக்கு ஹீரோவை பிடிக்கல. ஆனாலும் எல்லா எதிர்ப்பையும் மீறி 2 பேரோட ஃபேமிலி சம்மதிச்சு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் மனைவிக்காக தன்னோட கனவை நோக்கி ஹீரோவும் ஓடுறாரு. அவளும் இவனுக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க வீடு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இங்கதான் விதி அதோட விளையாட்ட ஆரம்பிக்குது. நம்மளோட ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறதி வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சின்ன விஷயங்கள் எல்லாம் மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுப்பு அணைக்க மறந்துடுறாங்க. வீட்டுக்கு போற வழிய மறந்துடுறாங்க. ஆரம்பத்துல இத பார்த்து ஹீரோவும் வந்து சாதாரணமா நினைக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவளோட மறதி அதிகமாகும் போது அவளோட மனசுல ரொம்பவுமே பயமாகுது. உடனே டாக்டர் கிட்டயும் போறா. அங்கதான் ஒரு கொடூரமான உண்மையும் தெரிய வருது. அதாவது இவளுக்கு சின்ன வயசுலயே வர அல்சைமர்ஸ் நோய் வந்திருக்கும். இதனால சீக்கிரமா அவ எல்லா நினைவுகளையும் மறந்துடுவா. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவனையும் மறந்துடுவா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல உடனே இவ ரொம்பவுமே உடைஞ்சு அழுது போறா. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வந்து அவனுக்கு என்ன சொல்றது அப்படின்றது தெரியாம மனசுக்குள்ளே அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். கடைசி வரையும் என்ன ஆனாலும் சரி, அவளை நான் பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். இந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. சப்போஸ் எங்கேயா வெளியே போயிட்டா கூட அவ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு கழுத்துல ஐடி மாட்டுறது மட்டும் இல்லாம அந்த வீட்டையே ஒரு பெரிய நோட் பேடா மாத்துறாரு. ஹீரோயின் மறக்காம இருக்கிற வீட்ல இருக்கிற எல்லா பொருளுக்கும் லேபிள் ஒட்டி அதுக்கு பேரும் எழுதுறாரு. அவங்க வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயங்களை ஒரு டைரியில தினமும் எழுதுறான். இவளோட இந்த வியாதியால இவளோட எக்ஸ் லவர்ல இவள மிஸ்யூஸ் பண்றதுலாம் நினைக்கிறான். ஆனா அப்ப கூட ஹீரோ தன்னோட மனைவிக்காக தான் போராடுறான். அவளோட ஒவ்வொரு நினைவு துளியும் சிதையாம இருக்க அவனும் ரொம்ப நாள் போராடிட்டு தான் இருக்கான். ஆனா அந்த நோய் அவளை வேகமா பிடிக்க ஆரம்பிக்குது. இதனால சில சமயம் தன்னோட ஹஸ்பண்டையே நீ யாருன்னு சொல்லி கேட்கும் போது வெளியில அவன் சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள அவன் ரொம்பவுமே மனசொடைஞ்சு போறான். இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் அவளுக்கு கொஞ்சமா நினைவு இருக்கும் போது, நான் உங்களை விட்டு போயிடுறேன், நீங்க என்ன மறந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டே போயிடுறா. ஆனா அவரும் விட்டு கொடுக்காம தன்னோட ஒய்ஃப கண்டுபிடிச்சு, உனக்கு என்ன உன்னோட மெமரிஸ் போனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் தான் என்னோட ஒய்ஃப், அதுவும் பக்கத்துல இருக்கிறது மட்டும் தான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழற சீன்லாம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். நம்ம பார்த்தாலே நம்மளே அப்படியே ஒரே வச்சிடும், அந்த அளவுக்கு அந்த சீன் இருக்கும். காதல்னா என்னென்னு ஒவ்வொரு நாளும் அவன் புதுசா நிரூபிச்சிட்டு இருக்கான் அவகிட்ட. இந்த மாதிரி சமயத்துல அவளோட நோய் ரொம்ப அதிகமானனால தினமும் ஹீரோவை பார்க்கும் போது ஒரு புது மனுஷனாவே பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணாங்களோ அங்க கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்கு போன பிறகு அவளுக்கு இந்த இடம் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு நினைவு வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி கொண்டு வரணும்ன்றதுக்காக அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்ச செக்யூரிட்டிய கூட தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அதே இடத்துல நிறுத்துறாரு. தனக்கு தெரிஞ்ச இடங்கள், தனக்கு தெரிஞ்ச முகங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவளோட நினைவுகள் வரலனாலும் அவளுக்கு ஏதோ இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவனோட முகத்தை பார்த்ததுமே ஒரு சின்ன செகண்டுக்கு மட்டும் அவ யாரு என்னன்ற விஷயம்லாம் அவ மனசுல வந்து போயிடுது. அந்த சமயம் மட்டும் அவனை பார்த்து லைட்டா சிரிக்கிறா. இத்தனை வருஷமா இந்த ஒரு செகண்டுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம, உன்னோட நினைவு அழிஞ்சு போனாலும் உன் மனசுல நம்மளோட காதல், நம்மளோட பந்தம் எப்பவுமே மறைஞ்சு போகாது அப்படின்றதுக்கு அந்த தருணமே ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி சொல்றான். கடைசி வரையும் தன்னோட மனைவியை பாத்துக்கிறது தான் அவனோட கடமை அப்படின்ற மாதிரியே இந்த படம் முடியுது. ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது சில விஷயங்கள் மிஸ் ஆனாலுமே நீங்க ஃபுல்லா பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாம இந்த மாதிரியான ஆழமான தியாகம் நிறைந்த காதலை வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி எமோஷனல் ரீகேப்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி.